நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நேத்து வந்து இண்டெக்ஸ்க்கு லெவல்ஸ்லாம் கொடுத்தோம் இல்லையா? 4 இண்டெக்ஸ் கொடுத்தேன். சென்செக்ஸ், நிஃப்டி, ஃபினிஃப்டி, பேங்க் நிஃப்டி 4 கொடுத்துருந்தேன். அந்த 4த்துக்குமே இன்னைக்கு வந்து நம்ம போட்ட அந்த லைனுக்கு எப்படிலாம் என்ட்ரிலாம் கிடைச்சது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு 4 இண்டெக்ஸ்னால இன்னைக்கு எல்லாத்துக்குமான விளக்கத்தையும் பார்க்கலாம். நம்ம லைன்ஸ்ல எந்தெந்த இண்டெக்ஸ்ல நமக்கு என்ட்ரி கிடைச்சிருந்தது, அது எப்படிலாம் போயிருந்திருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். நேத்து பேங்க் நிஃப்டிக்கு நான் என்ன கொடுத்திருந்தேன்னா, ரெசிஸ்டன்ஸ் 52,000, சப்போர்ட் 51,400, மிட் பாயிண்ட் 51,700. இன்னைக்கு கேப் டவுன் ஆயிடுச்சு. கேப் டவுன் ஆனதுனால இன்னைக்கு நமக்கு 51,400 கீழே போச்சுன்னா நம்ம கீழே 3 லெவல் இருக்கும் பாத்தீங்களா? அதுல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லெவல் 51,097ன்ற ஒரு பிரைஸ் அந்த இண்டெக்ஸ்க்கு வரும். 51,097ன்றது ஃபர்ஸ்ட் லெவல். இன்னைக்கு பாருங்க, கரெக்டா அங்கதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் கரெக்டா டச் பண்ணி மேல போய் இது வந்து ஓபன். இந்த ப்ளூ கலர் லைன் வந்து இன்னைக்கு ஓபன் பாருங்க. இது அங்க பட்ட ஒண்ணு அப்படியே கிளம்பி சப்போர்ட் எடுத்துருச்சு. இது எப்படி இந்த கணக்கு இங்க வருது அப்படின்னா, அது நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த ஸ்ட்ரைக் இருக்கு பாத்தீங்களா, அந்த 51,400 தானே நம்ம வந்து சப்போர்ட் கொடுத்துருந்தோம். அதோட ஆப்ஷன் பிரைஸ் சார்ட் வச்சுதான் நம்ம வந்து இந்த லெவல்ஸ் கொடுக்குறோம். அப்ப அந்த இதுக்கு தான் இது வந்து ரியாக்ட் ஆகும். நீங்களே பாருங்க, இது இங்க வந்து ரியாக்ட் ஆயிருக்கு. எப்படி ஆச்சு? இதுக்கான என்ட்ரி வந்து நமக்கு அப்ப அந்த கால் கிடைச்சுதா அப்படின்றது நம்ம பார்க்கலாம். இது இங்க இருந்து சப்போர்ட் எடுக்குமா, இல்லனா இது மறுபடியும் கீழே போகுமா அப்படின்றது நம்ம பிரைஸ் சார்ட்டும் கன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா? நம்ம அதையும் பார்க்கலாம். இது பாருங்க, 51,400 கால், இது வந்து 51,400 புட்டு. பாருங்க, இதுதான் வந்து இது வந்து நான் இப்படி காட்டுறேன் பாருங்க. இது வந்து இதோடது லைன்ஸ். இது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்லுவேன் பாத்தீங்களா, நான் ஒரு பிரைஸ் எடுப்பேன், க்ளோஸ் பிரைஸே நமக்கு தேவையில்ல, பிரைஸ் சார்ட்ல இருந்து நம்ம ஒரு விலையை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த விலை தான் இது. அந்த விலையில மேல போச்சு அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளவு தூரம் போகுன்ற டார்கெட் லைனும் போட்டுருவோம். அதே மாதிரி அந்த லைன்ல இருந்து கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம கீழே வந்து சப்போர்ட் எவ்வளவு தூரம் வந்து கீழே சப்போர்ட்டா போறதுக்கு எங்கெல்லாம் வந்து சப்போர்ட் எடுக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கீழேயும் லைன் போட்டுக்குவோம். அப்படி போட்ட லைன் தான் இது. பாருங்க, இதுக்கு அதே மாதிரிதான் இதுவுமே. புட்டுக்குமே பாருங்க, இதுதான் அந்த விலை. அந்த பிரைஸுக்கு மேல டார்கெட் போடுவோம், கீழே சப்போர்ட் போடுவோம். இந்த மாதிரி வந்து கால் புட்டு ரெண்டுத்துக்குமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து சப்போர்ட்டும் போட்டுக்கணும், மேல டார்கெட்டும் போட்டுக்கணும். இப்படிதான் நம்ம வந்து லைன்லாம் போட்டுக்கணும். பாருங்க, ஓபன் கேண்டில் மார்க்கெட் சப்போர்ட் ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே 5 நிமிஷம் வந்து முடிய விட்டுறணும். அந்த 5 நிமிஷம் கேண்டில் என்ன சொல்லுதுன்னு ஃபர்ஸ்ட் பாத்துறணும். உடனே 9, 15, 16க்குலாம் என்ட்ரி போறவெல்லாம் வச்சுக்க கூடாது. நம்ம எப்பவுமே பையரா என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து டைம் கொடுக்கணும். மார்க்கெட் என்ன பண்ண காத்திருக்குன்ற மாதிரி நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்ப பாருங்க, இது 51,400 கால். ஃபர்ஸ்ட் இந்த லைன் சரிங்களா? இங்க வந்து ஃபர்ஸ்ட் ரெட் கேண்டிலா முடிச்சிட்டானா, முடிச்சு பாருங்க, அடுத்த கேண்டில்ல வந்து கரெக்டா வந்து க்ளோஸ் கொடுத்துட்டான். இந்த இடத்துல நமக்கு என்னன்னா, இந்த இடத்துல வந்து இதுல சில இது இருக்கு. எப்போலாம் வந்து இந்த லைனுக்கு கீழே ஃபர்ஸ்ட் லைனை பார்க்கணும், எப்பெல்லாம் செகண்ட் லைன், தேர்ட் லைன்ல வந்து நம்ம பார்க்கணும், மார்க்கெட் எங்க இருக்கப்ப நம்ம எங்க பார்க்கணும்ன்ற இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்க்க புரிய வந்துடும் சரிங்களா? அப்போ இங்க இருந்து இவன் சப்போர்ட் தான் எடுக்க போறான்னு நமக்கு வந்து இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ இவன் பாருங்க, புட்டும் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் கேண்டிலே வந்து டார்கெட் லைன் 2 லைன் கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, அங்கே வந்து உங்களுக்கு ரிஜெக்ஷன்னா விக்கு விட்டாலே அந்த இடத்த வந்து தக்க வச்சுக்க முடியல. ஃபர்ஸ்ட் கேண்டிலே அது வந்து பிரேக் பண்ண முடியலன்னா, அப்போ இங்கேயே இவன் வந்து ரீச் பண்ணிட்டான். அப்போ ஓப்பனிங் தக்க வச்சுட்டா ஓகே, அப்போ மார்க்கெட் வந்து திரும்பறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து ஒரு வியூ எடுத்துட்டோம் சரிங்களா? சரி, இப்போ வந்து மார்க்கெட் ஏன் நம்ம 400 பாக்குறோம்? சரி, ஓகே, இப்போ இது என்ன வந்திருக்கு, 51,000 தான் நமக்கு வந்து 51,100, அதாவது 97னா 51,100 வச்சுக்கலாம். 51,100 கால் என்ன சொல்லுதுன்னு நம்ம பாத்துடலாம். பாருங்க, 51,100, இது வந்து 51,100 புட்டு. ஏன்னா இதை தாண்டி தானே அவன் கீழே போறானா இல்ல அங்கதான் அவன் மேல போறானா அப்படின்றத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். இங்க பாருங்க, இது 51,000 கால். கரெக்டா அந்த லைன் பட்ட உடனே கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி சப்போர்ட் எடுத்துட்டான்.
இவனும் இங்க கிட்டத்தட்ட வந்து மேட்சிங். இவனும் பாருங்க 51 100 பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு லைன்ல ரிஜெக்ஷன். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஏன் கரெக்டா இந்த லைனுக்கு இது ஆக்ட் ஆகுது? ஏன் இது கொஞ்சம் கீழேயோ மேலேயோ இந்த மாதிரி கூட வரலாம் இல்லையா? இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரைக் மார்க்கெட் நம்ம ஃபர்ஸ்ட் லெவலா என்ன கொடுத்தோம், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல்லாம் என்ன கொடுத்துருக்கோம், அந்த பிரேக் அவுட் கிடைச்சிருச்சு, சப்போர்ட்டை உடைச்சிருச்சுன்னா கீழே அடுத்தடுத்த இது. அப்ப அந்த ஸ்ட்ரைக்குக்கு லைன் என்ன சொல்லுது, நம்ம என்ன பண்ணணும், அடுத்தடுத்த கால்குலேஷனுக்கு நம்ம ரெடியா ஸ்பீடா இருக்கணும். அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த இடத்துல ஒரு கிளாரிட்டி வரும். அப்போ இங்க இருந்து இவன் சப்போர்ட் எடுத்துட்டான். நீங்க வந்து இப்போ இது எடுக்கல, 51,100 கால் எடுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. தப்பு நம்ம என்ன பண்ணோம், 400 தானே நம்ம சப்போர்ட்டா கொடுத்தோம், இந்த மாதிரி நம்ம 400 கூட பாத்துக்கலாம். அப்போ நமக்கு என்ன பண்ணலாம், இந்த லைன்ல நம்ம கரெக்டா என்ட்ரி போய்க்கலாம். இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போயிட்டோம் அப்படின்னா மார்க்கெட்டு வந்து இது கீழே இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா உங்க ரிஸ்க் நீங்க இந்த லைன்ல வைக்கணும். இதுதான் வந்து இந்த லைனை வந்து பாக்குற விதம். அப்ப இவன் இதுக்கு மேல இல்ல அப்படின்ற பட்சத்துல இந்த லைன்ல உங்க என்ட்ரி பாயிண்ட் கால் ஆப்ஷனுக்கு வச்சீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் நம்ம செட் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் மேலதான் போகுதுன்னா கண்டிப்பா நம்ம ஸ்டாப் லாஸே அடிக்காது. இப்படிதான் நான் வந்து இதை சொல்ல வரேன். சரி, ஓகே. இப்போ இவன் வந்து போறான், ஏன் அடுத்த லைனுக்கு போல, இப்படி ஒரு கேள்வி வரும்ல. இப்போ மிட் பாயிண்ட் தானே இப்போ 51,400 தக்க வச்சிருச்சுல, அப்போ உங்களுக்கு இங்க இருந்து மேலதான் போகணும். ஆனா ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்க இருந்து உங்களுக்கு மார்க்கெட் இங்க போற ப்ராஃபிட்டே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் போதும். ஏன்னா ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சப்போர்ட் நம்ம 51,400 கொடுத்தோம் பாத்தீங்களா, அந்த இடமே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் கிடைக்குது மார்க்கெட்டுக்கு. அப்போ உங்க டார்கெட்டை நீங்க இதுவரை தான் வைக்கணும். அதுக்குள்ள என்ட்ரி போகுது, அதுக்குள்ள க்ளோஸ் கொடுக்குறான் அப்படின்னா நீங்க அடுத்த மிட் பாயிண்ட் தான் போவான். அப்படி போறவன நீங்க வந்து உங்க ரிஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க ஹோல்டு பண்ணலாம். சில டைம் இங்க கூட போகும், இது இங்க போகுமா போகாதான்றதுக்கு ஆப்போனன்ட்டும் வந்து ரொம்ப முக்கியம். பாருங்க, ஆப்போனன்ட் பாருங்க, அந்த 100 புட்டு சொன்ன பாத்தீங்களா, இதை நம்ம 400 புட்டா கூட மாத்திக்கலாம். ஏன்னா 400 உள்ள என்ட்ரி ஆயிட்டான் இல்லையா, அப்ப 400 புட்டு. அப்போ இவன் இந்த லைனுக்கு இவனும் தொட வரல, அப்ப இவன் இந்த லைன் வர வரைக்கும் உங்க கால் ஆப்ஷன் நீங்க ஹோல்டு பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஸ்பீடு கிடைக்கிறப்ப வெளில வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நமக்கு ஒரு நல்ல அந்த ஒரு ஸ்பீட்ல கிடைக்கிற ப்ராஃபிட் சஸ்டெயின் ஆனா வந்து நமக்கு கிடைக்காது. அதனால எப்பவுமே வந்து அந்த ஒரு ஸ்பீட்ல போறதுல நம்ம புக் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கெல்லாம் ஆப்ஷன் பையரா வந்து ஒரு கன்ஃபார்ம் ப்ராஃபிட்டே வந்து நம்ம புக் பண்றதுல மட்டும்தான் இருக்கும். கொஞ்சம் ஹோல்டு பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன வேணாலும் நடக்க சான்ஸ் இருக்கு. இது வந்து எனக்கு எக்ஸ்பிரி டே இல்ல, அதனால ஓகே. எக்ஸ்பிரி டே அப்பெல்லாம் நம்ம அந்த மாதிரிலாம் செய்யவே கூடாது. இந்த மாதிரி ஒரு ஸ்பைக் கிடைக்குதுன்னா போதும்னு வந்துடணும். இல்ல அதுக்கான இது அடுத்தடுத்து போறதுக்கு வாய்ப்பு இருந்தா கூட ஓகே தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நம்ம வைக்கிற ரிஸ்க பொறுத்து இருக்கு. இப்போ இது மேல வந்து 600 போயிட்டான் இல்லையா, இங்க இதுக்கு மேல போகல, மிட் பாயிண்ட தொடல. அப்ப மிட் பாயிண்ட் ஏன் தொடலன்னா 51,400 வந்து அதோட விலையை நான் சொல்ல பாத்தீங்களா, ஒரு பிரைஸ் எடுத்து போடுவோம், அதான் இந்த விலை. இதுக்கு கீழே போனா தானே இது போய் இங்க மிட் பாயிண்ட் தொடும். அப்ப அவன் இது வந்து சப்போர்ட்டா மாறிடும், அங்க இருந்து அது கீழே வருதுன்னா இது சப்போர்ட். இதுக்கு கீழே போனா மட்டும்தான் இவெல்லாம் இந்த லைன் போக முடியும், மார்க்கெட்டும் வந்து மேல உடைக்கும். அப்ப அவன் இங்க இருந்து சப்போர்ட் எடுப்பானா, மார்க்கெட் அங்க இருந்து ரிவர்சல் தான். இப்படிதான் வந்து நம்ம பேங்க் நிஃப்டில பார்க்கணும். இப்படி வந்து நம்ம வந்து ஒரு சார்ட்டுக்குமே நம்ம வந்து போட்டுக்க முடியும். புரியுதுங்களா? இதுதான் நான் சொல்ல வரேன். இந்த மாதிரி லைன்ல எப்படி அது வந்து கரெக்டா ரியாக்ட் ஆகுது. மார்க்கெட் சும்மாலாம் வந்து ஏனோதானோலாம் மார்க்கெட் நகராது, அதோட கால்குலேஷனுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா போகும். அது அவங்கவுங்க பார்வையில ஒரு சிலருக்கு ஒரு மாதிரி பார்த்து அவங்கவுங்களுக்கு ஏத்த மாதிரி அதை வந்து பாக்குற விதம் தான் வேற. மற்றபடி அவங்கவுங்க மெத்தடுக்கு எப்படி ரியாக்ட் ஆகுதோ அதை அப்படி பார்த்து பழகுறாங்க. அதுல என்னோடது வந்து கொஞ்சம் கரெக்டா இருக்குன்னு நான் நம்புறேன், அதனாலதான் நான் உங்க கூட இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க அடுத்து ஃபின் நிஃப்டி பார்க்கலாம். இது ஃபின் நிஃப்டிக்கு சப்போர்ட் நம்ம வந்து 23,400 கொடுத்துருந்தோம், ரெசிஸ்டன்ஸ் 23,600, மிட் பாயிண்ட் 23,500. அப்ப மார்க்கெட் ஓபன் ஆனா ஃபர்ஸ்ட் லெவல் பாத்தீங்கன்னா 23,189. ஆனா அது அங்க வரல, அதுக்கு முன்னாடியே அது அப்படியே ஓபனை தக்க வச்ச உடனே அடுத்தடுத்து போயிட்டே இருந்துட்டான். இது அடுத்தடுத்து இப்படி போயிட்டே இருக்கானா நமக்கு அங்க பிரைஸ் சார்ட் நமக்கு காட்டும். பாருங்க, இது 23,300, இது வந்து 23,300 புட்டு. சேம் இதே தான். இவன் இங்க இருந்து இப்படி கிளம்புறப்போ இவனும் பாருங்க அந்த லைனை கரெக்டா
பண்ணிருப்பான். கீழே விட்டவன் அந்த விக்க விட்டது கூட பாருங்க அங்க போய் தான் க்ளோஸ் கொடுத்துருக்கோம். இது எப்படி இந்த லைன்ல இது கரெக்டா சப்போர்ட் எடுக்குது நீங்களே பாருங்க. இது ஃபுல்லா கணக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கணக்குக்கு தான் அந்த பிரைஸ் வருது. அது ஏன் சப்போர்ட்டா அந்த லைன் ஏன் ஆக்ட் ஆகணும், அதாவது அந்த லைன்னா நான் அதுக்கு லைன் போட்டுக்கிறேன், அந்த பிரைஸ் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்றதான் நான் வந்து இதுல காட்டுறேன். புரியுதுங்களா? இதுவும் பாருங்க கரெக்டா ஏன் இங்க இருந்து திரும்பி இருக்க கூடாதா, இல்ல இங்க இருந்து திரும்பி இருக்க கூடாது, கரெக்டா ஏன் அந்த பிரைஸ்ல பட்டு ரிஜெக்ட் ஆகுது, திரும்பவும் அடுத்தடுத்த கேண்டில் அங்க போய் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகுது, மேலேயே போக மாட்டேங்குது பாத்தீங்களா? இது பாருங்க நான் அடுத்த முறை மாத்தி காட்டுறேன். நானும் ஒரு கால் வைக்கலாம். இது 400 கால். இந்த 400 கால் பாருங்க ஃபர்ஸ்ட் கேண்டில், ஏன்னா ஸ்ட்ரைக் வந்து மாறுறப்ப கொஞ்சம் முரண்பாடா இருக்கும். ஏன்னா அந்தந்த சப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரைக்கு ஏற்ற மாதிரி நம்ம லைன், இப்போ பாருங்க இது அந்த லைனை விட்டுருச்சு, கீழே வந்துருச்சு, கீழே அடுத்த லைன் கூட வரல, இது அப்படி இந்த மாதிரி தான் நான் வித்தியாசம் சொல்றேன். சில ஸ்ட்ரைக் கரெக்டா அந்த லைன்ல ஆக்ட் ஆகும், சில ஸ்ட்ரைக் கொஞ்சம் முரண்பாடா முன்ன பின்ன இருக்கும். இது 400 கால். 500 காலும் கூட வச்சு பார்க்கலாம். இது பாருங்க இது 500 கால். இது வந்து என்ன ஆகுது, நமக்கு ஓடிஎம்மா மாறிடுது. ஓடிஎம்மா மாறுறப்ப பாருங்க அதெல்லாம் ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்துச்சு, இது செகண்ட் லைன். இப்படி வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் ஓடிஎம்மா மாறுறப்ப அது ஃபர்ஸ்ட் லைன்ல இல்லாம அடுத்த லைனுக்கு வந்துடும். இப்படிதான் எந்தெந்த ஸ்ட்ரைக்கு எந்தெந்த லைன்ல நம்ம பார்த்து எடுக்கணும் அப்படின்றதுலாம் தெரியணும். சரிங்களா? இப்படிதான் இங்க பாருங்க நம்ம 500 புட்டு வைக்கலாம். இது 500 புட்டு. 500 புட்டும் பாருங்க ஃபர்ஸ்ட் கேண்டில். ஃபர்ஸ்ட் கேண்டிலே வந்து உங்களுக்கு அந்த விலையில ரிஜெக்ஷன். திரும்ப அவன் இந்த லைனை விட்டு கொடுத்ததுனால தான் இவன் இந்த லைனை பிரேக் பண்ண முடிஞ்சது. மார்க்கெட்டும் பாருங்க சப்போர்ட் 400 உள்ள என்ட்ரி ஆயிடுச்சு, ஆனா மிட் பாயிண்ட் போகல, கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி மாதிரியே தான். ஆனா ஏன் இந்த லைன்ல பட்டு இது கரெக்டா எந்திரிக்குது அப்படின்றதுதான் நீங்க வந்து இதை கொஞ்சம் பார்த்து யோசிக்கணும். ஏன் அப்ப இப்படிலாம் ஒண்ணு இருக்கா? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த பிரைஸ் ஆப்ஷன் பிரைஸ்ல வந்து இந்த மாதிரிலாம் கால்குலேஷன் இருக்குன்னு கூட தெரியாம கூட இருக்கலாம். அவங்களுக்காக நான் இதை சொல்றேன். இந்த மாதிரிலாம் இருக்கு. இப்படிலாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க வந்து மார்க்கெட் வந்து புரிஞ்சுக்க முடியும். என்ன பெரிய கேப் டவுனோ கேப் அப்போ எப்படிப்பட்ட மார்க்கெட்டா இருந்தா கூட நம்ம வந்து இந்த கணக்குல நம்மளால மார்க்கெட் வந்து ஈஸியா ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும். பாருங்க அடுத்து நிஃப்டி பார்க்கலாம். இது நிஃப்டிக்கு சப்போர்ட் 24,900 கொடுத்திருந்தேன், ரெசிஸ்டன்ஸ் 25,100 கொடுத்திருந்தேன், மிட் பாயிண்ட் 25,000 கொடுத்திருந்தேன். இது பாருங்க இது கரெக்டா இந்த டாட்டட் லைன் கீழே இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஃபர்ஸ்ட் லைன். அதாவது அந்த சப்போர்ட்டை உடைச்சிச்சு 24,900 உடைச்சதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 24,757ன்றது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ஸ். பாருங்க அது கரெக்டா அங்கதான் வந்து கரெக்டா திரும்பி இருக்கான். திரும்பிட்டு மறுபடியும் கீழே வந்து கை பாருங்க இந்த இடத்துல அப்படி மார்க்கெட் கேப் டவுன் கொடுக்குறப்போ பாருங்க இந்த லைன் நமக்கு மேல இருந்து வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல அவன் அதுக்கு மேல உள்ளேயே விட முடியல பாத்தீங்களா, அந்த லைன் எவ்வளவு சூப்பரா ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆயிருக்கு பாருங்க. சப்போர்ட்டா இருந்த லைனு மார்க்கெட் அதுக்கு மேல இல்லன்ற மாதிரி ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆயிருக்கு பாருங்க. எப்படி இந்த லைன்ல இது பர்ஃபெக்ட்டா வந்து நமக்கு இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன் கிடைக்குது அப்படின்றதெல்லாம் நீங்க வந்து பாருங்க. அதே மாதிரி பாருங்க அங்க இருந்து வந்தவன் கரெக்டா இந்த லைன்ல எப்படி சப்போர்ட் எடுத்தான். இவன் இதுக்கு கீழே போனா கூட அடுத்த லைன் வந்து இங்க இருக்கு 24,616, அங்க வருமா வராதா? அப்ப இந்த லைனுக்கு கீழே மார்க்கெட்டே இருந்தா கூட நமக்கு இங்க பிரைஸ் ஸ்டார்ட்டும் வந்து அந்த ஆப்ஷன் பிரைஸும் விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுத்தாதானே மார்க்கெட் அடுத்தடுத்து கீழே போக முடியும். அப்போ இந்த இடத்துல இது போன இதை மார்க்கெட்டை பார்த்து நம்ம ஏமாறாம அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், ஆப்ஷன் பிரைஸை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இது வந்து 24,900 புட்டு. இது இங்க இருந்து ஏறிச்சு பாத்தீங்களா, இப்ப அவங்க எல்லாம் பேங்க் நிஃப்டி நிஃப்டி எல்லாம் அங்க இருந்து கீழே வந்தாங்க. ஆனா நிஃப்டி மட்டும் பாருங்க இது பாருங்க இந்த லைனுக்கு மேல போக முடியாதனால அது ரெசிஸ்டன்ஸ் ஆக்டா கீழே வர்றப்ப புட்டுக்கே இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்கான். இதுதான் பாருங்க இந்த லைன்ல இருந்து சப்போர்ட் எடுத்து ரெசிஸ்டன்ஸா இருந்தது சப்போர்ட்டா மாறி இங்க இருந்து எடுத்து பாருங்க அடுத்த மூணாவது லைன். இது மூணாவது லைன்னா அது அந்த விலைக்கு ஏற்ற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அந்த கேப் வரும். அடுத்தடுத்த கேப் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வரும். பாருங்க இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ரிஜெக்ஷன் வந்து உங்களுக்கு கீழே வர்றப்போ
இவனும் பாத்தீங்கன்னா இந்த லைன்ல இருந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்விங்கா கூட நம்ம வந்து ப்ராஃபிட் எல்லாம் புக் பண்ண முடியல. இந்த மாதிரிலாம் வாய்ப்பு கிடைக்கும். நீங்க இந்த லைன்ல என்ட்ரி போனீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நமக்கு ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த லைன்லாம் இல்லாம நீங்க பாட்டுக்கு இப்ப இந்த இடத்துல வந்து இதை விட்டுருங்களேன். இப்ப இது இங்க இருந்து இன்னும் கீழே போகுமான்றதுலாம் உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா இந்த லைன் இருக்கிறனாலதான் இது வந்து சப்போர்ட், அப்ப இங்க இருந்து சப்போர்ட் எடுக்க சான்ஸ் இருக்கு. மார்க்கெட்டும் பாத்தீங்கன்னா நல்லா கேப் டவுன் ஆயிருக்கான். அப்ப அவனோட ஃபர்ஸ்ட் லெவல்ஸ்க்கு இங்க இருந்து சப்போர்ட் எடுக்க சான்ஸ் இருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து மேல போகுமா? இப்ப இது அடுத்தடுத்து வந்து இது மேல போகணும் அப்படின்னா புட்டுச்சாட்டும் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த லைன் கீழே போனா தானே நடக்கும். இவன் வந்து விட்டே கொடுக்கலையே. அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு புட்டுக்கான வாய்ப்பு, காலுக்கான வாய்ப்பு தடப்படுது. இந்த இடத்துல திரும்ப திரும்ப அவன் புட்டுக்கான வாய்ப்பே தான் கொடுத்துட்டு இருந்தான் நிப்டி. இப்படிதான் ஒரு இண்டெக்ஸ்க்கும் நம்ம அந்தந்த லைன்ஸ் வந்து எப்படி சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த இண்டெக்ஸை வந்து ஹேண்டில் பண்ணணும். இப்ப நிப்டி இறங்குறான், அப்ப நிப்டி இறங்கிடும், பேங்க் நிப்டி இறங்கிடும், அப்படிலாம் நம்ம கனெக்ட் பண்ணக்கூடாது. அந்த சார்ட்டுக்கு அந்த லைன்ஸ்க்கு அது எப்படி போகுது. இந்த லைன்ஸ் நான் சொல்றது வந்து ஆப்ஷன் பிரைஸ்க்கு நான் எடுத்த கணக்கு தான் நான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். சென்செக்ஸ் பார்க்கலாம். இப்போ இது சென்செக்ஸ் 81,100 காலு, இது 81,100 புட்டு. ஏன்னா மார்க்கெட் வந்து நம்ம சப்போர்ட் கீழே வந்துச்சுல, அதனால நான் அந்த ஸ்ட்ரைக்கே வச்சுக்கிட்டேன். நேற்று சப்போர்ட் வந்து 81,600 கொடுத்துருந்தேன், ரெசிஸ்டன்ஸ் 82,200 கொடுத்துருந்தேன், மிட் பாயிண்ட் 81,900 கொடுத்துருந்தேன். இதுவுமே பாருங்க சென்செக்ஸ், இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ஸ், இது செகண்ட் லெவல், தேர்ட் லெவல். செகண்ட் லெவல் பட்ட உடனே இது வந்து ஓப்பனை தக்க வச்சுட்டு மேல போகுமா அப்படின்னு கேட்டா மேல போக தான் வேணும். ஆனா அதுக்கு பிரைஸ் சார்ட் நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். இங்க பாருங்க, இது இந்த லைனை விட்டு கொடுத்துச்சு. இந்த இடமும் உங்களுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கும் கரெக்டா பாருங்க. 3 கேண்டில் இந்த லைனு கீழே விடல. ஓகே, அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு சப்போர்ட் எடுக்க போகுது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா இவனும் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸா விட்டு கொடுத்து, இது எத்தனாவது கேண்டில்? 1 2 3 கேண்டில் இந்த இடத்துல பாருங்க. 1 2 3 இந்த இடம். அப்ப இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு இது சப்போர்ட்டாவும் ஆக்ட் ஆகும், இல்ல அங்கிருந்து கீழேயும் வரும். சப்போஸ் நீங்க இந்த இடத்துல நீங்க என்ட்ரி எடுத்திருக்கீங்கன்னா அடுத்த கேண்டில் வந்து உங்களுக்கு தெரியாது கீழே போதா மேல போதா. அப்போ இந்த லைன்ல நீங்க என்ட்ரி போயிடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல நீங்க இது கீழே ஸ்டாப் லாஸ் செட் பண்ணப்ப அடிச்சிருக்கும். இந்த எஸ்எல் நம்ம வாங்கிக்கணும். இன்னொரு என்ட்ரி நமக்கு நல்லா கிடைக்கிறப்ப நீங்க வந்து ட்ரேட் போய்க்கலாம். சரிங்களா? பாருங்க, இது வந்து உங்களுக்கு நிப்டியாவது கரெக்டா ஓரளவுக்கு சப்போர்ட் எடுத்துச்சு. ஆனா சென்செக்ஸ் வந்து இன்னைக்கு வாய்ப்பே கொடுக்கல. இது எக்ஸ்பெரினால இன்னைக்கு வந்து நல்லாவே கரைச்சான். இந்த சப்போர்ட் செகண்ட் சப்போர்ட் கீழே தேர்ட் சப்போர்ட் வந்து போகவும் செய்யலாம், இல்ல இங்க இருந்து இதே சப்போர்ட்டும் எடுக்கலாம். இதுதான் நடந்திருக்கும். அப்ப இதுக்கு நமக்கு நிப்டில ஒரு கிளாரிட்டி கிடைச்ச மாதிரியோ நிப்டில பேங்க் நிப்டில கிடைச்ச மாதிரியோ சென்செக்ஸ்க்கு ஒரு தெளிவான ஒரு இதுவே இல்லை. அதனால இன்னைக்கு வந்து இந்த இடத்துல ட்ரேட் போயிருந்தா இந்த இடத்துல ஒரு சின்ன எஸ்எல் கொடுத்துருக்கலாம். கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க கன்ஃபார்மே கிடையாது, ட்ரேடே உங்களுக்கு வந்து இல்லை, அதோட நீங்க விட்டுருந்துருக்கலாம். அவ்வளவுதான். திரும்ப இந்த புட்டை வேணா புடிச்சிருக்கலாம், ஏன்னா காலுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த இடத்துல இந்த லைன் வந்திருக்கு, ஏன்னா இது சப்போர்ட் ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன்ல. ஏன்னா இது வரைக்குமே அது ரெசிஸ்டன்ஸ், இதுக்கு கீழே எல்லாம் சப்போர்ட். அப்ப கரெக்டா பாருங்க, இந்த லைன்ல இருந்து உங்களுக்கு எவ்வளவு 38 ரூபாயில இருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 180 ரூபாய் போயிருக்கான். 150 பாயிண்ட் உங்களுக்கு அந்த டைமுக்கு உங்களுக்கு வந்து கிடைச்சிருந்துருக்கும். ரிஸ்க் எவ்வளவு? ஒரு 380 ரூபா தான். அட்லீஸ்ட் ஒரு 100 பாயிண்ட் போனா கூட உங்களுக்கு வந்து எவ்வளவு கிடைக்கும்? அதுலயே உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். இப்படிதான் இது வந்து சென்செக்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்ல வந்த இந்த லைன்ஸ்லாம் எப்படிலாம் ரியாக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தெளிவா எல்லாத்தையும் காட்டணும்னு நினைச்சேன். வீக் டேஸ்ல போட முடியாது சார், அதான் சாட்டர்டே சண்டே வந்து நமக்கு மார்க்கெட் இல்லைல்ல, அதனால ஒரு லாங் வீடியோவா போடலாம், எல்லாருக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் வந்து போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நான் யோசிச்சது என்னன்னா, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இனிமே டெய்லி மார்க்கெட்டுக்கு கொடுக்க வேண்டாம், கொடுக்காம இந்த மாதிரி வந்து நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு மார்க்கெட் வந்து அந்த பிரைஸ் சார்ட்டுக்கு, அதாவது ஆப்ஷன் பிரைஸ்க்கு நம்ம கணக்குக்கு எப்படி ஆக்ட் ஆயிருந்திருக்கு, எந்த மாதிரிலாம் என்ட்ரிலாம் கிடைச்சிது கிடைக்கல இப்படின்ற விளக்கத்தை வந்து நான் வந்து கொடுக்கலாம். எல்லா நாளும் நம்ம 4 இண்டெக்ஸுக்கு கொடுக்க முடியாது, ஏதோ ஒரு இண்டெக்ஸுக்கு நான் வந்து காட்டலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்.
சிம்பிளா பாருங்க. ரொம்ப டென்ஷன் ஆகி இதெல்லாம் பார்க்காதீங்க. புரியாதவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் புரியுமான்னு பாருங்க. உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க என்னோட வீடியோஸ் நீங்க வந்து பார்த்து உங்களுக்கு இப்போ நீங்க வந்து ஒரு என்ட்ரி போயிருப்பீங்க. அது தப்பா இருந்திருக்கலாம், சரியா இருந்திருக்கலாம். அப்போ நீங்க எடுத்த என்ட்ரி ஒருவேளை தப்பா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க, அப்போ இந்த கணக்குக்கு போயிருந்தா இது கரெக்டா இருந்திருக்குமா, இல்ல இது நம்ம தப்பா போயிட்டோமான்னு நீங்களே உங்க என்ட்ரிய வந்து நீங்க செக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். என்னோட மெத்தட்ல சொல்றேன். இந்த மாதிரி கணக்குலாம் நீங்களும் உங்களுக்கு போடணும், நீங்களே வந்து சொந்தமா நீங்க போட்டுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க கத்துக்கிறீங்கன்னா நீங்க என்ன தாராளமா காண்டாக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். என்ன காண்டாக்ட் பண்ணி கிளாஸ் கத்துக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். தேவைப்படுறவங்க என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.